வணக்கங்க. மணி 3 ஆச்சு, கடை முடிச்சாச்சு. இன்னைக்கு என்ன அப்படின்னா, உங்கள் தப்பை உங்கள்கிட்டயே சொல்கிறவங்கள நம்புங்க. அவங்க பின்னாடி போய் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மளே அதை சொல்லிடலாமே, அடுத்தவங்கள்ட்ட போய் தலை குனிய வேண்டாம், அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்பட வேண்டாம், நீ பண்ணுறது தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு உரிமையோடு சொல்லிடுவாங்க உங்களுக்கு நேரவே. அவங்கள நம்புங்க, அவங்கள இழந்துடாதீங்க. அவங்க பின்னாடி போய் நம்மளை பற்றி கண்டிப்பாக பேச மாட்டாங்க. அப்புறம் நிறைய உறவுகள் 4 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கடைக்கு வந்திருக்கேன். உடம்பு பரவாயில்ல. அத்தனை பேர் உடம்பை பாருங்கள், உடம்பு தான் முக்கியம், கடை அப்புறம் பார்த்துக்கலான்னு அத்தனை பேர் மெசேஜில் கமெண்ட்ஸில் சாரி நான் யாருக்கும் அவ்வளோ ரிப்ளை பண்ணுறதில்ல. ஏன்னா அதெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா. அதனால் நான் கண்டிப்பாக ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி மெசேஜ் நான் பண்ணுறதில்ல. ஆனால் கமெண்ட்ஸில் ஒவ்வொருத்தருக்குமே 100க்கு 90 கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக பார்க்காம விட்டதை தான் விட்டுருப்பேன். மற்றபடி எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியிருப்பேன். உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஏன்னா பல சொந்தங்கள், இதை விட வேறு என்ன வேணும் லைஃப்பில். அப்புறம் சொல்லணும்னு நான் நினச்சது என்னென்னா, நேற்று உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்திருப்பேன். திருவேங்கடம் சொல்லிட்டு ஒருத்தர் 100க்கு 100% உன்னைய மடக்கி காட்டிடுவாங்க, மடக்கிடுவாங்க, நீ வேணா பார்க்குறியா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் சொன்னதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அந்த தங்க யாருன்னு நினைக்கிறீங்க? நானே பார்க்கல, இப்போ தான் கவனித்தேன். 10 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஹோட்டலில் நான் 16 வருஷம் நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன். எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ட்னராக பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் நம்பரு கமெண்ட்ஸ்லேயே நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வச்சுருக்கேன். அப்படி அனுப்புனாலு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் அந்த கமெண்ட்ஸ்லேயே. இல்லைண்ணா இப்போ எதுவும் அப்படி ஐடியா இல்லை, நான் ஐடியா இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு பண்ணியிருந்தேன் 10 நாளுக்கு முன்னாடி. அந்த ஆள் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்தும் நான் அந்த ஆள்கிட்ட பேசலை அப்படின்ற ஆதங்கத்தில் உன்னைய மடக்கி காட்டிடுவாங்க, பார்க்குறியா வைக்கிறியா, நீ பத்தினியா, நீ உத்தமியா, நீ அப்படின்டா ஏன் வீடியோ போடுற அப்படின்னு இந்த கேள்வி கேட்டதில் யாருன்னா அந்த உத்தமன். அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பி நான் அவருக்கு ரிப்ளை பண்ணலை, அவர்கிட்ட நான் பேசலை, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தும் அவர் கூட நான் சாட் பண்ணலை, அவர் கூட பேசலைன்ற ஆத்திரத்தில் எனக்கு தப்பாக கமெண்ட் பண்ண உத்தமர் அவர். நீ இதை பார்ப்பேன்னு எனக்கு கண்டிப்பாக என்னால் அடித்து சொல்ல முடியும். நீ வீடியோ தவறாமல் பார்த்துட்ருக்க, நீ இதை பார்ப்ப, இதுக்கு நீ கண்டிப்பாக நீ ரிப்ளை கொடுத்த அப்படின்னா நான் அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நான் இறங்கி வர விரும்பலை. நீ பண்ண கமெண்ட்ஸு பண்ணதும் சரி இப்போ பண்ணதும் சரி அத்தனையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். நீ எப்பேற்பட்ட அயோக்கியன்னு ஃபேஸ்புக்கில் இருக்க இன்ஸ்டாகிராமில் இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நாயே மற்றவங்களாம் தவிர நினைக்கிறீங்க. உங்கள்கிட்ட